ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி கெஸ்ஸிங் இல்லை, ஒரு ஃபாலோயிங் நம்பரு இந்த மாதம் எண்டுக்குள்ளே அடிக்க வாய்ப்பு இருக்குது. இது ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க, ஓகேவா? டெமோ பேட்டர்ன் மட்டும் சொல்கிறாங்க, டீப்பாக பார்த்துக்கோங்க. இதே சேம் பேட்டர்ன் எப்பயுமே மிஸ் ஆனது கிடையாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படின்னு. போன மாதம் இதே சேம் பேட்டர்ன் 2 பேட்டர்ன் அடிச்சிருந்தேன். என்னென்னா பிசியில் பாருங்கள், பிசியில் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 72 அடிச்சிருந்தான். 72 அடுத்த நாள் பாருங்கள் 92, அடுத்த நாள் பாருங்கள் 12. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த நம்பர். பி போர்டு பாருங்கள் 7, 9, 1, இது மூணுமே ஒத்த நம்பரு. 72, 92, 12 மூணுமே ஒத்த நம்பர். இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 52, ஒரு 32 தான் பெண்டிங்கு. அந்த 52, 32ல் 32 வச்சு கரெக்டாக கேமை முடிச்சிட்டான், ஓகேவா? கரெக்டாக 4 நம்பர் எடுப்பான், 5ஆம் நம்பர் தொட மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிசியில் ஒரு 72, 92, 12 பேலன்ஸ் இருக்குது ஒரு 52, 32ல் 32 வச்சு கிளியர் பண்ணிட்டான், ஓகேவா? கேமை, ஓகேவா? இப்போ அடுத்து இதே சேம் பேட்டர்னில் வந்து சி போர்டு 4 வச்சு ஒன்று அடிச்சிருந்தேன். என்னென்னா சி போர்டு 4 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 84, ஒரு 24, அடுத்து ஒரு 04, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை நம்பர், ஓகேவா? 8, 2, 0 மூணுமே ரெட்டை நம்பரு. இப்போ 84, 24, 0 அடிச்சிட்டான். மீதி பேலன்ஸ் இருக்கிற ரெட்டை நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 64, ஒரு 44 தான் பெண்டிங்கு. அது கரெக்டாக அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு 44 சொல்லி அடித்து முடிச்சிட்டான், ஓகேவா? கரெக்டாக 4 நம்பர் எடுப்பான், 5ஆம் நம்பர் எடுக்க மாட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெட்டை நம்பர் எடுத்தானா கரெக்டாக ரெட்டை நம்பர் எடுத்து ஒரு 4 நம்பர் அடிக்கிறான், ஒத்த நம்பர் எடுத்தானா ஒரு 4 நம்பர் அடிக்கிறான். இப்போ நம்ம கீபோர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 72, 92, 12 அடிச்சிருந்தா. அதே மாதிரி 32 பெண்டிங் வந்து அதே 32 சொல்லி கரெக்டாக முடிச்சிருந்தா. ரெட்டை நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 84, 24, ஒரு 44, 04 சொல்லி அடித்து முடிச்சிருந்தான், ஓகேவா? கரெக்டாக இதே சேம் பேட்டர்ன் தான் வந்து போன மாதம் ஒரு இன்னொரு நம்பர் ஏசியில் ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருந்தேன், ஓகே? அது வரல. என்னென்னா ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32, ஒரு 12, ஒரு 92 இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த நம்பர். ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 32, 12, 92 மூணுமே வந்து ஒத்த நம்பரு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியில் ஒரு 52, ஏசியில் ஒரு 72 பெண்டிங் இருந்தது. நான் அதனால் போன மாதம் வந்து வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஏசியில் ஒரு 72, ஏசியில் ஒரு 72, ஒரு 52 பெண்டிங்கு. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். போன மாதம் எண்டு வரைக்கும் கொடுத்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா வரலை. ஆனால் இந்த மாதம் அந்த ஏசி பெண்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 72 சொல்லி இன்றைக்கி நான் எதுவும் அடிச்சிருந்தேன், ஒரு நாளுக்கு முன்னாடி அடிச்சிருந்தேன்னா. இப்போ பார்த்தா அவங்களுக்கு புரியும், ஏசி ஒரு 32, 12, 92 மூணுமே ஒத்த நம்பர். இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியில் ஒரு 72, 52 தான் பெண்டிங்கு. அந்த ஏசி 72 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிட்டான், ஓகே? ஒரு நம்பர் எடுத்தால் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக முடிக்கிறான். ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சீக்கிரமாக அடிச்சிருவான். இந்த மாதம் ரொம்ப லேட்டாகவே வந்து அடிச்சிருந்தான், அதை ஃபாலோ பண்ண முடியல, ஓகே? இப்போ அதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணலாம், வின்னிங் அடிச்சிடலாம். ஏன்னா இப்போ பாருங்கள் அதே சேம் ரூட்டில் தான் அடிச்சுட்டு வரேன். எப்படின்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசியில் வந்து பாருங்கள், ஏசியில் ஏ போர்டு வச்சு பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்டு 7 வச்சு ஏசியில் பாருங்கள், ஏசி வந்து 71 சொல்லி அடிச்சிட்டா. 71, 73, ஒரு 79 இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்த நம்பரு. 71, 73, 79 இது மூணுமே ஒத்த நம்பரு. இப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் ஒரு 75, ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 ஒத்த நம்பர். 75, ஒரு 77 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதை கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏசி 75 இல்லைனா ஏசி வந்து 77, அதுலேருந்து ஒரு நம்பர் இந்த மாதம் அடிக்க வாய்ப்பு இருக்குது, ஓகே? அப்போ ஏசி 75 இல்லை ஏசி 77 வந்தால் நம்ம ஏபி என்ன வரும் மட்டும் பார்ப்போம். ஏபிலையும் ஒரு நம்பர் பெண்டிங் இருக்குது. என்னென்னா ஏபியில் மட்டும் பாருங்கள், அதுவும் பாருங்கள். இப்போ நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 76, 72, 78, ஓகேவா? 76, 72, ஒரு 78 இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை நம்பர், ஓகேவா? 76, 72, 78 இது மூணுமே வந்து ரெட்டை நம்பரு. இப்போ இந்த ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க வேண்டிய 2 நம்பர் பேலன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70, ஏபியில் ஒரு 70, ஒரு 74 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. இந்த 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து ஃபாலோ பண்ணால் அடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏசியில் வந்து 2 நம்பர் இருக்குது. ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா ஏசியில் 75, ஒரு 77 பெண்டிங் நம்பரு. ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70, ஒரு 74 பெண்டிங், ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஏசி ஏபி ரெண்டுத்தையும் நம்ம வந்து மிங்கிள் பண்ணால் நமக்கு ஒரு 4 நம்பர் கிடைக்கும். எப்படின்னா டீப்பாக பார்த்துக்கோங்க, திருப்பி நான் சொல்கிறேன், ஏன்னா சில பேருக்கு புரியாது, திருப்பி பார்த்துக்கோங்க எப்படின்னு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒத்த நம்பரும் பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து ஒத்த நம்பரும் பார்த்திங்கன்னா நமக்கு 71 அடிச்சிட்டான், 73 சொல்லி அடிச்சிட்டான், 79 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ மூணுமே வந்து ஒத்த நம்பரு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒத்த நம்பர் பார்த்திங்கன்னா 75, 77. அப்போ நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற 2 நம்பர் தான் இருக்குது, 75, 77 தான் இருக்குது. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் இந்த மாதம் அடிக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 7 வச்சு பார்த்திங்கன்னா 76,
72 78 இது மூணுமே வந்து மூணுமே வந்து ரெட்டை நம்பரு. 76 72 78 இது மூணுமே வந்து ரெட்டை நம்பர். இன்னும் பேலன்ஸ் ரெட்டை நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 70ம் 74 தான் இருக்குது. ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் நம்ம காமனான விஷயம் என்னென்னா ஏபியில் வந்து ரெட்டை நம்பர் மிஸ்ஸிங், ஏசியில் வந்து ஒத்த நம்பர் மிஸ்ஸிங். இது மாதிரி அடிக்கும்போது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணி நம்ம ஒரு 3 நம்பர் வின் பண்ணிடலாம். ஃபுல் வின்னிங் வாங்குறது வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் மட்டும் பாருங்கள். ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து நமக்கு ஒரு 77 பெண்டிங், ஏசியில் ஒரு 77 பெண்டிங்கு, ஒரு 75 பெண்டிங் இருக்குது. ஓகேவா? 75 பெண்டிங் இருக்குது. நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபியில் ஒரு 70 பெண்டிங் இருக்குது, ஒரு 74 பெண்டிங் இருக்குது. அப்புறம் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது ஒரு 4 நம்பர் கிடைக்கும். ஒன்று 707 இல்லைனா 745. இப்போ நமக்கு ஏசி வந்து 77 ஒரு பெண்டிங் இருக்குது வந்துருச்சு. ஏபியில் ஒரு 70 பெண்டிங் இருக்குது வந்துருச்சு. அது மாதிரி ஏபியில் ஒரு 74 பெண்டிங்கு, ஏசியில் ஒரு 75 பெண்டிங்கு. இப்போ நம்ம திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா 77 வச்சு 747 705. ஓகேவா? இந்த 4 நம்பர் நமக்கு எடுத்தனாக்கா கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின்னிங் வாங்குறது வாய்ப்பு இருக்குது. நல்லா டீப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெண்டிங் நம்பர் இருக்குது. நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 70 அடிக்கணும், இல்லைனா 74 சொல்லி அடிக்கணும். ஓகேவா? ஏபியில் வந்து 70 அடிக்கணும், 74 அடிக்கணும். ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75ம் ஒரு 77 தான் அடிக்கணும். 2 நம்பர் தான் மிஸ்ஸிங்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 நம்பர் கிடைக்கும். என்னென்னா ஏபியில் 70 வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 705 707 2 நம்பரு. அடுத்து ஏபி 74 வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 745 ஒரு 747. ஓகேவா? இந்த 4 நம்பர் நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின்னிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏசியில் ஒரு 75 பெண்டிங்கு, ஏபியில் ஒரு 70 பெண்டிங்கு, ஏசியில் ஒரு 77 பெண்டிங்கு, ஏபியில் ஒரு 74 பெண்டிங்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க 4 நம்பர் வரும். இந்த 4 நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின் வாய்ப்பு இருக்குது. அந்த ஏபி 74 வச்சு 745 அது இன்றைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னிலேருந்து ஆரம்பிச்சிக்கோங்க. ஒரு பீஸ் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பாக அடிச்சிருவான் இந்த நம்பரை. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏபி 74 இந்த 745 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. 745 இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அது இன்றைக்கி கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி கூட வரலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் இங்கே பிசி 76 அது எடுத்து கரெக்டாக ஒரு 3 நாள் விட்டு ஏபியில் வந்து 76 சொல்லி அடிச்சிருந்தான். 76 அது எடுத்து பிசி 76 அதை எடுத்து நமக்கு 3 நாள் விட்டு ஏபியில் 76 அடிச்சிருந்தான். இங்கே பிசி 74 அதை எடுத்து நம்ம 3 நாள் விட்டு இன்றைக்கி ஏபி 74 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏபி 74 வந்தால் நம்ம வந்து 745 அதை ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. 745 இல்லை 747 ரெண்டுமே ட்ரை பண்ணிக்கோங்க. அது இன்றைக்கே வரலாம். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏசி 75 ஏசி 77 ஏபியில் 70 74 இதில் கண்டிப்பாக ஒரு செட்டு கண்டிப்பாக அடித்து ஆகணும் இந்த மாதம். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.